சாதனா, சாதனா, இந்த காஃபி குடிச்சிட்டு சீக்கிரமா காலேஜ் கிளம்பு. முதல் நாளே லேட்டா போனா நல்லா இருக்குதுமா. எந்திரி, எந்திரி. குட் மார்னிங் மாம். அப்பா எங்க? இது புது இடம்ங்கிறதுனால 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க அப்பா ஆபீஸ்க்கு போயிட்டாரு. உங்க அப்பாவோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடுனால அடுத்து எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போறோமோ தெரியவே இல்ல. இந்தா முதல்ல இத குடி. போட்ட பொருள் எல்லாம் போட்ட மாதிரியே இருக்காதெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். குடி, சீக்கிரம் குடி. பூக்கு விலை கேட்டா சைக்கிளுக்கும் சேர்த்து விலை சொல்ற? நீ வேறக்கா மார்க்கெட் விலை தெரியாம பேசாத. இதே பூ மார்க்கெட்ல முழம் 5 ரூபாய் ஜாஸ்தி. நான் தான் கம்மியா தரேன். ஹாய் உமா, குட் மார்னிங். ஹாய் மார்னிங். மஞ்சு, இவங்க நம்ம வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. நாளையில இருந்து இவங்களுக்கு சேர்த்து நீ பூ தானே, நாளையில இருந்து கொடுத்துறேன். ஆமா, பூ நாளையில இருந்து கொடு. இப்ப ஆளுக்கு 2 ரோஸ் மட்டும் கொடு. கோச்சுக்காதக்கா, ரோஸ் இல்ல, இதுல ஆர்டர் பண்ண ரோஸ் மட்டும் தான் இருக்கு. பூ வேணா எவ்வளவு கேட்டாலும் தரேன். எனக்கே பூ தர மாட்டேன்னு சொல்றியா? இந்த பூ ஆர்டர் பண்ண. ரமணா தலங்கா, ஹே, பூ கொடுக்க போய்டா. சாரினா, கோச்சுக்காத. எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு. யாரடி அது? அதுவா? இல்ல, நோ நோ நோ. எதுக்கு நீ சிரிக்கிற? நான் அவனை கேட்டேன். அவனா? ஐயோ மை காட். தம்பி சாப்பிட்டு போப்பா. எதுவும் வேணாம். மேனேஜர் வந்துட்டாரா? கண்டெய்னரை கொண்டு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அதுக்கப்புறம் கிளம்பி வரேன். உமா, வேற ஒண்ணும் இல்லையா? சரி, நான் வந்துடுறேன். ஹே, ராஜன் கிளம்பி வந்துட்டாரா? வரியா? போலாம். ராஜன் எங்க? போலாமா? வந்துட்டு இருக்கேனாரா? அப்பா. சரி. நான் ஒரு நிமிஷம் கிளம்புறேன்ப்பா. இருடா. என்னடா அப்பா நான் கிளம்புறேன். காசானே இந்தடா. ஏய், டேய், அதுல 400 ரூபா இருக்குடா. இருக்கட்டும். எல்கேஜி பொண்ணு குடுக்குற மாதிரி 100 ரூபாய் குடுக்குறீங்க? சரி சரி, பார்த்து ஆ, பார்த்து கொண்டு வரேன்ப்பா. போடா. அது புது பொண்ணு. உன் வாழ்த்தாட்டு அதுகிட்ட காமிக்காதடா. ஆ, ஆ. ஏய், ரொம்ப லேட்டான மாதிரி இருக்குடி. கரெக்ட் டைம்க்கு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா போனா நல்லா இருக்காதுல்ல? உனக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் டே. இன்னும் செமஸ்டருக்கு 3 மாசம் தான் இருக்கு. எல்லாமே டஃப்பான சப்ஜெக்ட் வேற. நீ எப்படிதான் மேனேஜ் பண்ண போறியோ? பேசாம நீ கோயம்புத்தூர்லயே ஸ்டடீஸ் கன்டினியூ பண்ணிருக்கலாம்ல. எங்க அப்பாக்கு திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஹாஸ்டல்ல இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓ, அதான் நானும் கூட வந்துட்டேன். எனக்கு அதிகமா ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்ல சாதனா. என்னமோ தெரியல, எனக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. நான் இது வரைக்கும் கோயில்ல எல்லாம் படிச்சதே இல்ல. ஏன் இப்ப கூட பாரு, நான் லேடிஸ் காலேஜ்ல தான் படிக்கிறேன். நான் தனியா கேர்ள்ஸ் அப்புறம் கோஎட் ரெண்டுத்துலயுமே படிச்சிருக்கேன். பட் எனக்கு ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. என்ன கேட்டேன்னா கேர்ள்ஸ்
பாய்ஸ்க்கு எந்த விதத்திலயும் குறைஞ்சவங்க இல்ல. சாதனா, நீ நிறைய ஊர்ல படிச்சிருக்க, அப்போ உனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுமே. எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது. ஆமா, கரெக்ட் டைம்க்கு பஸ் வந்துமா? என்ன இப்படி கேட்டுட்ட? திருச்சி மாதிரி டிரான்ஸ்போர்ட் வசதி வேற எந்த ஊர்லயுமே கிடையாது தெரியுமா? அப்படியா? ம். ஆமா, உங்க அப்பா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்றாரு. அப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதெல்லாம் ஈஸி இல்ல? ஹேய், ஏன் அப்படி பாக்குற? நான் யாரும் லவ் எல்லாம் பண்ணல. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, அதான் ஜெனரலா தான் கேட்டேன். ஹேய், எங்க பாக்குற? பஸ். பஸ்ஸா? பஸ் எல்லாம் எதுக்கு? நீ பாக்குறத பார்த்தா பைக்கிலே போயிருவ போல இருக்கு. இல்ல இல்ல, காலையில பார்த்தோமே. காலையில பார்த்தோம், இப்ப பாக்குறோம், இனிமே அடிக்கடி பாப்போம் போல இருக்கே. ஓ, காலையிலேயே வா. அண்ணா, எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லாரும் தேங்காயில கற்பூரம் காட்டுவாங்க, பூசணிக்காயில கற்பூரம் காட்டுவாங்க. நீங்க என்ன சரக்குல கற்பூரம் காட்டுறீங்க? யாருக்கு எதுல பெனிஃபிட்டோ அதுல தான் காட்டுவாங்க. பாய் பாய் பாய். டேய், என்னடா காலங்கத்துல இவ்வளவு கூட்டம்? ஆறுக்குள்ள நம்ம சீக்கிரமா வந்துட்டுமா? இல்லண்ணே, சரியான டைம் தானே. அப்ப என்ன சரக்கு வாங்கி சந்தோஷமா உள்ள வர வேண்டியதானே? இன்னும் கடை திறக்கலண்ணே. கடை திறக்கலையா? டேய், இவ்வளவு லேட்டா திறந்தா எப்படி? ஒரு நாள் வர முடியலன்னா வேலைக்கிட்ட சாவி கொடுத்தாங்கல்ல. கட்சிக்காரங்க கடை நடத்தினா கரெக்ட் டைமுக்கு திறப்பீங்க, கவர்மெண்ட் கடை நடத்தினா உங்க இஷ்டத்துக்கு திறப்பீங்களா? என்ன நியாயம் இது? கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? சாரிப்பா. தாடி ஓகே, சுப்பிரமணியபுரம் சசிகுமார் ஸ்டைலு. அப்புறம் எதுக்கு காலையிலேயே ஒன் ஷாப்பு? நிச்சயமா லவ் ஃபெயிலியர் தான். யாருக்கு? அதான் அந்த பைக் பார்ட்டி. இந்த பசங்களே இப்படிதான், பொண்ணுங்களை கவுக்கிறதுக்கு என்ன சீன் வேணாலும் போடுவானுங்க. இவனை பார்த்தா அட்டெம்ப்ட் அடிச்சும் அவுட் ஆன கேஸ் மாதிரி தெரியுது. பார்த்து நீ கவுந்துராத. நீ சும்மா வரமாட்டியா? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். Sit down. இந்த மேம்க்கு பெரிய ஜோதிகா நினைப்பு. இந்த மூஞ்சுக்கு லவ் ஃபெயிலியர் வேற. அப்படியா? யாரை லவ் பண்ணாங்க? ஆக்டர் சூர்யாவை. எப்படி? மேமும் சூர்யாவும் ஒரே காலேஜ்ல படிச்சாங்களா? நீ வேற, இவங்க ஜோதிகாவோட தீவிர ஃபேன். காக்கா காக்கா படத்தை பார்த்துட்டு அதுல வர ஜோதிகா மாதிரியே தன்னோட ஹேர் ஸ்டைலு, காஸ்டியூம், ஆட்டிடியூட் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டாங்க. இதுல என்ன ஒரு பெரிய காமெடினா, இவங்க சூர்யாவை ஒன் சைடாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, சூர்யா ஜோதிகா கல்யாணத்தன்னைக்கு அழுதாங்க பாரு. அப்பா 2 நாள் காலேஜ் லீவ் போட்டுட்டு அழுதாங்க. இவங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சரியான காமெடி பீஸா இருக்காங்க. கிளைமேக்ஸ் கேளு. சூர்யா மாதிரி மாப்பிள்ள வேணும்னு சொல்லி இப்ப வரைக்கும் அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. சாரிடி, சாரி மேம். ஐயோ சாரி மேம். கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ். தம்பி, பேர் என்ன சொன்னீங்க? தெரியலண்ணே. தம்பி, உங்க பேரை கேட்டேன். முருகன். அண்ணன் தானே சொன்னா, அப்பான்னு சொல்லியே. அதுக்கு முன்னாடி